வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அல்கோ மைண்டை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். அல்கோ மைண்டுன்றது ஒரு பியூர் அல்கோ பிளாட்ஃபார்ம். எங்களுடைய முக்கியமான ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷன். சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாளாக மேனுவலாக ஏதாவது ட்ரேட் பண்ணிட்டு மேனுவலாக ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் மேனுவலாக பண்ண முடியல, வேரியஸ் ரீசன்ஸ்க்காக எமோஷன்னாலேயோ இல்லை உங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தினாலேயோ நீங்கள் அதை ஆட்டோமேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி தருவோம். இதுதான் எங்களுடைய முக்கியமான ரோல். தவிர நாங்கள் இன்ஹவுஸ்லேருந்து அல்கோ மைண்ட்லேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி இருக்கும், இவ்வளோ ப்ராஃபிட் தரும் அப்படி சொல்கிறது அல்கோ மைண்டுடைய வேலை இல்லை. நாங்கள் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேஷன், இதுதான் எங்களுடைய முக்கியமான பணிகள். நாம் இப்போது இன்றைக்கி ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இது புது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறத விட ஆல்ரெடி இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியோடைய ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் சொல்லலாம். முதல்ல இந்த 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியோடைய ப்ரீவியஸ் ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட 15 மினிட்ஸில் நிறைய வெர்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வெர்ஷன் பார்த்திங்கன்னா நிஃப்டி 15 மினிட்ஸ் இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வித் மல்டிப்ளேயர் 7342337. இது ஜஸ்ட்டு நேக்கடாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோ மார்க் ஆகும். ஹை அண்ட் லோ மார்க் ஆனதுக்கப்புறம் ஹை அண்ட் லோ டிவைட் பண்ணுற மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு 50% ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். என்ட்ரி கொடுத்த உடனே அதே 50% டார்கெட், 50% ஸ்டாப் லாஸ். இது ஒன்ஸ் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அடுத்த என்ட்ரி வரும்போது 2 லாட் மல்டிப்ளை ஆகும், அடுத்தது 3 லாட் மல்டிப்ளை ஆகும். இந்த மாதிரி மல்டிப்ளேயர் வெர்ஷன் நம்ம ஏர்லியர் வெர்ஷன். இதில் அதுக்கு அடுத்த வெர்ஷன் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் வித் ட்ரேட் ஃபில்டர்னு ஒரு ரெண்டாவது வெர்ஷன் வந்தது. இந்த ட்ரேட் ஃபில்டர்ன்றது என்னன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் ஆவரேஜாக ஏடிஆர் இருக்குது. ஏடிஆர் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏடிஆர்னால் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஹை அண்ட் லோ, இதுதான் ரேஞ்ச். அதாவது ஹைக்கும் லோக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான் ரேஞ்சு சொல்லுவோம். அப்படி கடந்த 14 நாட்களில் இருக்கக்கூடிய ரேஞ்சை நம்ம எடுக்கிறது தான் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது ஒரு ஜென்ரலான ஒரு ட்ரேடிங் வியூ சார்ட்டு. இது நம்ம மேனுவலாகவும் கேல்குலேட் பண்ணலாம். வேரியஸ் சார்ட்டிங் பிளாட்ஃபார்மில் இந்த ஏடிஆர் வர்சஸ் டிடிஆர்ன்ற இந்த கேல்குலேஷன்ஸை ரெடிமேடாக இருக்கும். இந்த புரிதலுக்காக நான் ட்ரேடிங் வியூ சார்ட்டு காட்டுறேன். நம்ம அல்கோ மைண்டுக்கு எந்த விதமான சார்ட்டோ எதுவும் தேவை கிடையாது. இது ஃபுல்லாகவே குவான்ட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜாக இந்த ஏடிஆர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 266.6 பாயிண்ட்ஸ். அதாவது கடந்த 14 நாட்களில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 266.6 பாயிண்ட்ஸ் கிட்ட மூமெண்டம் கொடுக்குது மார்க்கெட். அந்த மொமெண்டத்தில் டிடிஆர்ன்றது டெய்லி ட்ரூ ரேஞ்ச், டே ட்ரூ ரேஞ்ச். இன்றைக்கி இந்த 266 பாயிண்டில் 50% ஆஃப் த பாயிண்ட் முதல்ல 15 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்குற பட்சத்தில் அன்னைக்கு ஈவன் தோ பிரேக் அவுட் ஆனால் கூட ட்ரேடு நடக்காது. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி இந்த ஏடிஆர் வர்சஸ் டிடிஆர் பற்றி புரியலை அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி, அதாவது ட்ரேட் ஃபில்டர்னு இருக்குது. நிஃப்டி 15 மினிட்ஸ் இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் வித் ட்ரேட் ஃபில்டர்ன்ற இந்த வீடியோஸ் இருக்கும். அதாவது ஸ்ட்ராட்டஜி நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 788983 இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அதே போல் இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட்லேயும் இந்த ட்ரேட் ஃபில்டர் இருக்குது. அதாவது 1 ஹவர் பிரேக் அவுட்லேயும் இருக்குது. அதனுடைய எஸ்ஐடி 7306629. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஃபில்டரை பற்றி இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகையாக இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் ஃபில்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு சில நாட்கள்லாம் அன்னெசரி ட்ரேட்ஸ் வர்றதை இந்த 15 மினிட் சார்ட்டில் கண்ட்ரோல் ஆகிருக்கு. உதாரணமாக நான் 2-3 உதாரணத்தை காட்டுறேன். உதாரணமாக சில டைமில் ரொம்ப பெரிய நமக்கு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிருக்கும். மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகியிருப்பான். உதாரணத்துக்கு ஜூன் 10 பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆகிருக்கு. அதுக்கும் முன்னாடி நிறைய தடவை இந்த மாதிரி நமக்கு பெரிய ரேஞ்சாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஃபார்ம் ஆன நாட்கள் உதாரணத்துக்கு ஜூன் 3 இந்த டிடிஆர் வர்சஸ் ஏடிஆர் பார்க்கும்போது அந்த ஒரு நாளில் கொடுக்க வேண்டிய மூமெண்ட்டில் பாதி 50% அந்த மூமெண்ட் முதல் 15 நிமிஷத்தில் கொடுக்கும்போது அதுக்கு அடுத்தது மார்க்கெட் கீழே போனால் கூட, அதாவது பிரேக் அவுட் ஆனால் கூட நடக்காது. ஏன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா இருக்கக்கூடிய 6.5 ஹவர்ஸ் மார்க்கெட்டுடைய அந்த மூமெண்ட்டை ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ரிவர்சல் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் இந்த ஜூன் 2ஆம் தேதி இதெல்லாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் பெரிய ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கிறபடினால அந்த
15 minutes range with trade filterன்ற ஒரு ஃபில்டர் வந்து லாஸ்ட் வெர்ஷன் இந்த 15 minutes பிரேக் அவுட்டில் நமக்கு வந்திருக்கு. அதே போல் இப்போ இதில் ஒரு மூணாவது ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த மூணாவது அப்டேட் தான் மிக முக்கியமான அப்டேட். இந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் கண்ட்ரோல். அதாவது ட்ரேட் கண்ட்ரோல்னால் என்னன்றதை நான் இப்போது ஒரு பொறுமையாக விளக்குறேன். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இந்த ட்ரேட் கண்ட்ரோல்ன்றது. அதாவது முதல்ல 15 நிமிஷம் 3 கேண்டில், 5 மினிட்ஸில் 3 கேண்டில், 15 நிமிஷம் ரேஞ்ச் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எந்த கேண்டில் வந்து அந்த ரேஞ்சை பிரேக் ஆகுதோ, பிரேக் ஆகக்கூடிய கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரையும் ட்ரேட் எடுக்காது. ஈவன் தோ பிரேக் அவுட் ஆனால் கூட. உதாரணமாக இன்றைக்கி 17 ஜூனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஆனால் கூட ட்ரேட் எடுக்காது. ட்ரேட் கேண்டில் க்ளோஸ் ஆனால் கூட ட்ரேட் எடுக்காது. எதனாலன்னா அந்த ட்ரேட் கண்ட்ரோல்ன்ற ஃபீச்சர்ஸ் இதில் வந்து ஆட் ஆகிருக்கு. ட்ரேட் கண்ட்ரோல்ன்ற ஃபீச்சர்ஸ்னால் என்னன்றதை முதல் பார்த்துடலாம். அதாவது கேண்டிலில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ட்ரேட் கண்ட்ரோல் கேண்டில்ன்றது செப்பரேட்டாக ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு கேண்டில், ஒரு முழுமையான கேண்டில் வரும்பொழுது அந்த பாடியோட விக்கு பெருசாக இருந்ததுன்னா அந்த இடத்துல இப்போது பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் டோஜி பார்த்துருக்கோம், ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துருக்கோம். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்குது. இந்த பர்டிகுலர் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரா பண்ணி காட்டுறேன். அந்த பர்டிகுலர் கேண்டிலை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இந்த பர்டிகுலர் கேண்டிலில் பார்க்குறோம். அதாவது இந்த பர்டிகுலர் கேண்டிலில் இந்த பாடியோட அந்த விக்கானது ஆல்மோஸ்ட் ஒரு 100% மேலே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிபிள் ரிவர்சல் கேண்டில். அதே போல் இங்கே ஒரு கேண்டிலை பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம கேண்டிலுடைய பாடியோட இதனுடைய விக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100% மேலே இந்த விக்கு இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி ஆஃப் ரிவர்சல். அதாவது அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து வின் பண்ண முடியல, உள்ளே வந்து பையர்ஸ் வந்து வராங்க. அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் வந்து இந்த கேண்டில். இங்கே பார்க்குறோம் இந்த க்ரீன் கேண்டில். அதாவது க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, கீழே பெரிய விக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு பாசிபிலிட்டி ஆஃப் ரிவர்சல் இருக்குதுன்னு அர்த்தம். இது செல் சைடு ஆனாலும் சரி, பை சைடு ஆனாலும் சரி, ஒரு முழுமையான கேண்டில் இல்லாமல் அந்த பாடியோட விக் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் நாம் வந்து எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது நிறைய டைமில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குற நாள் எல்லாமே அந்த பிரேக் அவுட் ஆகக்கூடிய கேண்டிலுடைய பாடியோட விக்கு வந்து மோர் தென் 20%. உதாரணத்துக்கு இந்த பாடியோடைய பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா விக்கு வந்து இந்த 20 பாயிண்ட்ஸுக்கு மேலே போகும்போது அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது. உதாரணமாக இன்றைக்கே நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல இந்த பாடியோடைய சைஸை விட அது கீழே இருக்கக்கூடிய அந்த விக்கோட சைஸ், டெய்லோட சைஸு ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் ரொம்பவே தவிச்சிருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு சாலிடான கேண்டில், அதாவது இந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு சாலிடான கேண்டில் வந்திருக்கு. சாலிடான கேண்டில்ன்றது எப்படி நம்ம பிரிக்கிறோம், ஒரு டவுன் பிரேக் அவுட், அதாவது டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு முழுமையான ரெட் கேண்டில், அந்த பாடியோட அதனுடைய டெயில் சைஸ் வந்து 20% மேலே போகக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு 50 பாயிண்ட் இருக்குது, அதனுடைய பாடி ஓப்பன் டு க்ளோஸ் வந்து 50 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அதனுடைய டெயில், அதோடைய கீழே இருக்கக்கூடிய விக்கோட சைஸு 10 பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது. 10 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா, அதாவது 20% மேலே இருந்ததுன்னா அந்த இடத்துல பாசிபிலிட்டி ஆஃப் ரிவர்சல். உதாரணத்துக்கு இந்த கேண்டில் நமக்கு நல்லா தெரியுது. இந்த கேண்டில் நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ரெட் கேண்டில் நம்ம பார்க்குறோம். இந்த பாடியோட அதோடைய விக்கு பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் ரிவர்சல். இந்த இடத்துல பார்க்குறோம், இந்த பாடியோட விக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20% மேலேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கர்சர் வைக்கிறேன், இந்த மேலே வேல்யூ பார்க்குறோம். இந்த இடத்துல 24,874 ஓப்பன், க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,859, 14 பாயிண்ட்ஸ் இருக்குது.
ஆனால் லோ பார்த்தீங்கன்னா 24,850 மோர் தென் 9 பாயிண்ட்ஸ் வருது. அதாவது மோர் தென் 50%, 45% மேலே இந்த டெய்ல் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது ஃபெயிலியருக்கு உண்டான ஒரு சான்சஸ். அதனால் எந்த கேண்டில் பிரேக் அவுட் நடக்கும்போது பிரேக் அவுட் ஆகக்கூடிய கேண்டில் வந்து விக்கு பெருசாக இருக்கோ அந்த டைமில் ஈவன் தோ 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் நடந்தால் கூட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ட்ரி கொடுக்காது. இதன் மூலமாக நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை நம்ம வந்து இதை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் 2 விதமான ஃபில்டர் இருக்குது. நம்பர் 1, ரேஞ்ச் வந்து 50% ஆஃப் த ரேஞ்ச், அதாவது டே ரேஞ்சோட ஏடிஆர் ரேஞ்சோட டே ரேஞ்ச் 50% ஆஃப் த ரேஞ்ச் வந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வந்ததுன்னா என்ட்ரி எடுக்காது. 2வது ஃபில்டர், பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் வந்து முழுமையான கேண்டிலாக இருக்கணும். அந்த கேண்டில் முடிஞ்ச உடனே அந்த கேண்டிலுடைய ரேஞ்ச் வந்து அந்த பாடியோட விக்கு வந்து 20%க்கு கீழே இருக்கணும். அப்போ தான் என்ட்ரி கொடுக்கும். ஒரு 10 அன்னெசரி ட்ரேட் என்ட்ரி கொடுத்து 10 கரெக்டான ட்ரேட் என்ட்ரி கொடுக்கறத விட ப்ராப்பரான ட்ரேடில் என்ட்ரி கொடுக்கணும். இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து கோடிங் பண்ணுறதுக்கு வரும்பொழுது, அந்த மாதிரி கோடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கிளைண்ட்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி கோடிங் செஞ்சு கொடுப்போம். அவங்க விருப்பத்திற்கு ஏற்றார் போல் அப்படி கோடிங் பண்ணும்போது அதில் ஆகக்கூடிய செலவில் 50% அல்கோமைன் பேர் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அல்கோமைன் லிஸ்ட்டில் வந்துடும், ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில். அதன் பேரில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியும் உள்ளே வந்திருக்கு. நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் இது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றது. அதே போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக இந்த இடத்துல எடுத்து கரெக்டாக இன்றைக்கி வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. டார்கெட் அச்சீவ் ஆகுதுன்றதை விட 3 மணிக்கு கரெக்டாக எக்ஸிட் ஆகிருக்கு. நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நமக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி 18 நிமிஷத்துக்கு எடுத்திருக்கு. 3.25 கட் ஆகிருக்கு. 1000 ருபீஸ் கிட்ட நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகிருக்கு. அதாவது 12 மணி 18 நிமிஷம்னா இந்த இடத்துல இந்த ரேஞ்ச் கிட்ட எடுத்துகிட்டு நமக்கு இங்கேருந்து வந்து கீழே வந்திருக்கு. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு நாட்களில் வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் ட்ரேட்லேருந்து இந்த விதமான ட்ரேட் ஃபில்டர் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கு. உதாரணமாக நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்மளால் ஈஸியாக என்னைக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்திருக்குன்றதை நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ஜூன் மாதமே வந்து நிறைய முறை வந்து வந்திருக்கு. இங்கே பார்க்குறோம் 10ஆம் தேதி, ஜூன் 10ஆம் தேதி பெரிய விக் வந்திருக்கு. ஆனால் இந்த ட்ரேட் வந்து நமக்கு எடுத்திருக்காது. நார்மல் பிரேக் அவுட் மாதிரி இருந்தால் எடுத்திருக்கோம். அன்னெசரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஃபால்ஸ் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இது ஜூன் 10ஆம் தேதி. அதே போல் இந்த இடத்துலையும் பார்க்குறோம் ஜூன் 9ஆம் தேதி அதே 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்டை வந்து கட் ஆகிருக்கு. கட் ஆகும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியோ ஒரு சின்னதாக இருக்குது, விக்கு பெருசாக இருக்குது. அந்த கேண்டில் எடுக்காது. எந்த ஒரு முழுமையான கேண்டிலும் கீழே க்ளோஸ் ஆகலை. ஸோ இந்த டேவும் நமக்கு அன்னெசரி ட்ரேட்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிருக்கும். அதே போல் இந்த டேயில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு தெளிவாக தெரியுது. இதில் அந்த கேண்டிலோட விக்கு வந்து 20% மேலே இருக்குது, இங்கே எடுத்திருக்காது. அதே போல் பை சைடும் இந்த பை சைடு வந்து இந்த பாடியோட 20% கம்மியாக இருக்கிற பட்சத்தில் எடுக்கும். ஒருவேளை அந்த மாதிரி மேலே கட் ஆகும்போது எடுக்கலைன்னா எந்த கேண்டில் முழுமையான கேண்டிலாக வரணும். நம்பர் 1 ரூல் முழுமையான கேண்டிலாக வரணும். 20% கீழே விற்க இருக்கணும். 2வது ரூல் அந்த கேண்டில் வந்து இப்போ ஹையை கட் ஆகிற பட்சத்தில் அந்த ஹை லைனை டச் ஆகிருக்கணும். லோவை கட் ஆகிற பட்சத்தில் லோ லைன் டச் ஆகிருக்கணும். இதுதான் கண்டிஷன். அப்போ தான் எடுக்கும். அதே போல் 2-3 நாட்கள் வந்து நமக்கு கண்டினியூஸாகவே ஒரு 50% ஆஃப் த டேஸ் வந்து நமக்கு காப்பாற்றி கொடுக்குது. இப்போ பார்க்குறோம் ஜூன் மாதம் 4ஆம் தேதியே பார்க்குறோம். இந்த இடத்துல 20%க்கு மேலே இருக்குது. இந்த கேண்டிலும் 20% மேலே இருக்குது. எல்லாமே கண்டினியூஸாக 20%க்கு மேலே அதனுடைய டெய்ல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஃபால்ஸ் பிரேக் அவுட் எடுக்காது. அதே போல் மேலே கட் ஆகும்போது இந்த கேண்டிலும் பார்க்குறோம் 20%க்கு மேலே அந்த விக்கு சைஸ் இருக்கிறதுனால அன்னெசரி கால்ஸ் எடுக்காது. திரும்ப சொல்கிறேன், அதாவது கட் ஆகக்கூடிய கேண்டில் அதனுடைய பாடியுடைய சைஸை விட அதனுடைய வால் பகுதியான டெய்ல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா, அதாவது செல் இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய டெய்ல் பார்க்கணும். இதே பை பிரேக் அவுட் ஆகும்போது மேலே இருக்கக்கூடிய டெய்ல் வந்து 20%க்கு மேலே அந்த பாடி சைஸை விட மேலே இருக்கிற பட்சத்தில் அந்த ட்ரேட் எடுக்காது. இந்த மந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 நாள் மேலே நமக்கு ட்ரெயில் அன்னெசரியாக அவாய்ட் பண்ணியிருக்கு. அன்னெசரி என்ட்ரியை இந்த இடத்துல பார்க்குறோம். ரெட் கலர் கேண்டில் பெருசாக இருக்குது. ஆனால் அதனுடைய வால் பகுதி பார்த்திங்கன்னா
இந்த பாடி சைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது, இங்கே எடுக்காது. அதனால் அன்னெசரி என்ட்ரி நமக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு. அதே போல் 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதியும் பார்க்குறோம். கட்டாயிருக்கு, ஆனால் இந்த பாடி சைஸை விட டெயில் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறபடினால இங்கே நமக்கு என்ட்ரி தவிர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு சிம்பிளான ஒரு ட்வீக் மூலமாக நமக்கு அன்னெசரி கால்ஸ் வந்து என்ட்ரி கிடைக்கிறதுலேருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. இந்த டேவும் பார்க்குறோம் நம்ம. அதாவது எங்கே பிரேக் அவுட் ஆன கேண்டில் எல்லாமே அந்த பாடி சைஸை விட அதனுடைய வால் பகுதியானது மோர் தென் 20% மேலே இருக்கிற பட்சத்தில் அது எஸ்எல் போய் ஹிட் ஆகக்கூடிய நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு. இது இந்த 15 மினிட் ஸ்ட்ராட்டஜியில் 3வது அப்டேட். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்முடைய ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் நம்ம பார்க்குறோம். நிஃப்டி 15 மினிட்ஸ் ஐபி வித் ட்ரேட் ஃபில்டர் அண்ட் ட்ரேட் கண்ட்ரோல், இதனுடைய எஸ்ஐடி நம்பர் 79932905. இது நம்ம ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் 79932905. இதை நீங்கள் ஷார்ட்கட்டில் போகணுன்னா சர்ச்சில் 79932905 டைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த ஃபில்டரை தான் கிளிக் பண்ணணும். டைரெக்டாக என்டர் அடிக்கக்கூடாது. ஃபில்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துடும். மற்றும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை முதல்ல பேப்பர் ட்ரேட் போட்டுட்டு இதை புரிஞ்சக்கப்புறம் லைவ் ட்ரேட் போட்டால் இன்னும் எளிமையாக இருக்கும். ஏன்னா நாம் போட்டுட்டு ஆர்டர் எடுக்கலை அப்படின்ற கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இதனுடைய அர்த்தத்தையும் இதனுடைய எந்த கான்செப்டில் வேலை செய்யுதுன்ற அதை புரிதல் இருக்கிற பட்சத்தில் நம்ம போட்டோம்னா நமக்கு எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷன் வராது. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.